Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஐயங்கார் ஸ்டைல் வெஜ் டோஸ்ட். 90s கிட்ஸ் ஃபேவரட். இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் ரெண்டையுமே தாளிக்க போட்டுக்கோங்க. அது ரெண்டுமே புரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ண வச்ச கருவேப்பிலை, அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் சில்லிஸ், ஒரு 2 க்ரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. சாட் பண்ணிவிட்டு ஒரு 4 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கங்க. தக்காளி இங்கே ஒரு 3 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். தக்காளியை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கங்க. தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் அளவு கேரட் துருவி வச்சுருக்கேன். 1 கப் அளவு கேபேஜ் கட் பண்ணி வைக்கல, நல்லா கிரேட்டர்லேயே துருவி தான் வச்சுருக்கேன். அதையும் 1 கப் அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். அது போட்டதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவு சாட் மசாலா. இந்த டோஸ்ட்டுக்கு ஃப்ளேவரே சாட் மசாலா தான். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாஸ், டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. அந்த மசாலாஸோட பச்சை வாசம் போகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட்டு இதை ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கங்க. லாஸ்ட்டில் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஐயங்கார் ஸ்டைல் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா சூடானது ஒரு 4 ப்ரெட்டை வச்சுக்கோங்க. நான் கோதுமை ப்ரெட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 4 சைடுமே நெய்யை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டு அந்த சைடுமே நீங்கள் நெய்யை நல்லா தடவிக்கிங்க. 4 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகணும். நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் ஆகணும், சாஃப்டாக இருக்கக்கூடாது. நல்லா கிறிஸ்பாக டோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஸ்டஃபிங் இதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஐயங்கார் அந்த பேக்கரியிலலாம் மேலே ஃபுல்லாக ஒரு திக் லேயர் அந்த ஸ்டஃபிங் தடவிருப்பாங்க. சாண்ட்விச் மாதிரி ஒன்று மேலே ஒன்று மடிச்சும் வச்சுருப்பாங்க. சிலது பார்த்திங்கன்னா ஓப்பன் டோஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் டோஸ்ட்டாகவும் சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒன்று மேலே ஒன்று மடித்து வச்சும் சர்வ் பண்ணிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை உங்களுக்கு சாண்ட்விச் வெரைட்டிஸ் வந்தாலுமே இந்த ஐயங்கார் ஸ்டைலில் டோஸ்ட் அது தனி டேஸ்ட்டு தான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போது ஸ்டஃபிங் நான் வச்சுட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைசஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது ரெண்டுமே சாண்ட்விச் நல்லா பைண்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ஃப்ளிப் பண்ணிக்கிங்க. அந்த சைடுமே நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நீங்கள் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடும் நான் திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதை நான் சர்விங்க்கு ஒரு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். இதை நீங்கள் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். பட் அப்போல்லாம் பேக்கரியில் 90s கிட்ஸ் நாங்கள் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஸ்லைசஸ் தான் போட்டு கொடுப்பாங்க. ஒரு ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும் இந்த டோஸ்ட் எங்களுக்கெல்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த ரெசிபி எப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாமல் யூடியூப் கமெண்ட்ஸில் மெசேஜ் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.